மோசடி வழக்கில் கைதான யூடியூபர் விஷ்ணுவை 3 நாள் காவலில் விசாரிக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மோசடி வழக்கில் கைதான யூடியூபர் விஷ்ணுவை 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக ரூபாய் 1.62 கோடி மோசடி செய்த வழக்கில் யூடியூபர் விஷ்ணு கைது செய்யப்பட்டார். விஷ்ணுவை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக யூடியூபர் விஷ்ணு மீது ஏற்கனவே வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் அவர் சர்ச்சையில் சிக்கியிருந்தார். குறிப்பாக ஒரு பெண்ணிடம் வீட்டில் நுழைந்து அத்துமீறி நுழையும் பொழுது அவரை உறவினர்களும் நண்பர்களும் சேர்ந்து அடித்து அந்த வீடியோ வெளியாகி சர்ச்சையில் சிக்கியிருந்தார். இந்த நிலையில்தான் அவர் மீது அடுத்தடுத்து அந்த வீடியோ வெளியானதிலிருந்து தொடர்ந்து புகார்கள் என்பது வெளிவந்த வண்ணம் இருந்தன. குறிப்பாக ஆன்லைன் ட்ரேடிங்கில் லாபம் பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்த விவகாரத்திலும், அதே நேரத்தில் அவரது மனைவியே அவர் மோசடி செய்த விவகாரத்திலும், மேலும் கொடுமைப்படுத்திய விவகாரத்திலும் புகார் அளித்ததன் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் யூடியூபர் விஷ்ணுவை ஏற்கனவே கைது செய்திருந்தார்கள். இந்நிலையில் தான் அவர் மீதான புகார்கள் ஒவ்வொன்றின் மீதும் சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்ய ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் தான் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் யூடியூபர் விஷ்ணு மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக 1.62 கோடி ரூபாய் அளவிற்கு விஷ்ணு மோசடி செய்த விவகாரத்தில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வந்தார்கள். ஏற்கனவே விஷ்ணு அவரது மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர் சிறையில் இருந்து மீண்டும் ஒரு ஃபார்மல் அரெஸ்ட் என்ற அடிப்படையில் அவரை ஒரு கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு அவரை அந்த விவகாரத்தில் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்தனர். அந்த அடிப்படையில் 3 நாள் கஸ்டடியில் எடுத்து அவரை காவலில் எடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆன்லைன் ட்ரேடிங் என்று வசூல் செய்து எப்படி எல்லாம் மோசடி செய்திருக்கிறார், இன்னும் யார் யாரெல்லாம் மோசடி செய்திருக்கிறார் என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணையை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விஷ்ணுவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.